பிரைஸ் தி லார்ட். இன்றைய தியானத்திற்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். இங்கு காத்திருத்தல் என்ற சொல்லுக்கு எபிரேய மொழியில் கவா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. கவா என்ற சொல்லுக்கு இரண்டு விதமான அர்த்தங்கள் உண்டு. ஒன்று டு பைண்ட் டுகெதர், அதாவது கொடி செடியோடு ஒட்டி இணைந்திருப்பது போன்று. இரண்டாவது ட்விஸ்டட், ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருப்பது போன்று. பிரியமானவர்களே, கொடி செடியோடு இணைந்திருப்பது போல நீங்கள் ஆண்டவரோடு கூட இணைந்திருங்கள், அவரோடு கூட இசைந்திருங்கள். அப்பொழுது கழுகு கொப்பான பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் உயர பறக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். உங்கள் உயர்வை ஒருவரும் தடுக்க முடியாது. அவரோடு இணைந்திருங்கள், புதிய பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.